அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல்வேறு பரிமாணங்களை உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். இயேசுடைய வாழ்விலும் பணியிலும் அவரது ஆளுமைக்கு அழகு சேர்த்த பல பரிமாணங்கள் இருக்கின்றன. அவருடைய சொற்கள், அவருடைய செயல்கள், அவருடைய அறிவாற்றல் திறன்கள், அவர் பயன்படுத்திய பல்வேறு விதமான ஊமைகள், இவை எல்லாமே அவருடைய ஆளுமைக்கு அணி சேர்த்தன. இன்று முதல் 5 நாட்கள் இயேசுவும் திருப்பாடல்களும் என்னும் தலைப்பில் உங்களோடு நான் 5 நாட்கள் செய்திகளை பகிர விரும்புகின்றேன். திருப்பாடல்கள் இயேசுவின் ஆளுமைக்கு அழகு சேர்த்தன. இன்று இயேசு திருப்பாடல்களின் இனிமை மிகு பாடகர் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பட்டத்தை இயேசுவுக்கு வழங்கியவர் யார்? புனித அகுஸ்தீனார். புனித அகுஸ்தீனார் இயேசுவை திருப்பாடல்களின் இனிமை மிகு பாடகர் என்று அழைக்கின்றார். உண்மையில் இனிமை மிகு பாடகர் என்று விவிலியம் யாரை அழைக்கிறது என்றால் தாவீதை அழைக்கிறது. 2 சாமுவேல் 23:1 நாம் வாசிக்கின்றோம், மேன்மை மிக்கவரும் யாக்கோபின் கடவுளிடம் திருப்பொழிவு பெற்றவரும் இஸ்ரவேலின் இனிமை மிகு பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவீது என்று தாவீதுக்கு பல சிறப்புகளை இந்த இறைமொழி வழங்குகிறது. அவர் மேன்மை மிக்கவர், அவர் திருப்பொழிவு பெற்றவர், அவர் இஸ்ரவேலின் இனிமை மிகு பாடகர். தாவீது ஒரு பாடகர், அவர் ஒரு இசை மீட்டுபவரும் கூட. அவர் பாடல்களை இயற்றினார், பாடல்களுக்கு இசையமைத்தார், பாடல்களை பாடினார். அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதும் சரி, படை வீரராக இருந்த போதும் சரி, அரசராக இருந்த போதும் சரி, அவர் பாடல்களை பாடினார். திருப்பாடல்கள் 150 திருப்பாடல்களில் பாதிக்கு பாதி தாவீதின் பெயரில் தரப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் தாவீதின் திருப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எனவே விவிலியம் தாவீதை இஸ்ரவேலின் இனிமை மிகு பாடகர் என்று அழைக்கின்றது. புனித அகுஸ்தீனார் தாவீதின் மகனான இயேசுவை திருப்பாடல்களின் இனிமை மிகு பாடகர் என்று அழைக்கின்றார். காரணம், இயேசுடைய வாழ்வில் திருப்பாடல்கள் சிறப்பிடம் பெற்றிருந்தன. இயேசு திருப்பாடல்களை பாடினார். இயேசு பாடினார் என்னும் ஒரு செய்தி ஒரே ஒரு முறை விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டுகிறது. மார்க்கு நற்செய்தி 14:26. அதற்கிடையாக மத்திய நற்செய்தியிலும் இதே இறைமொழி இருக்கிறது. மார்க்கு 14:26 சொல்கிறது, அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவு மலைக்கு சென்றார்கள். இந்த புகழ் பாடல் திருப்பாடல் 136 என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், விவிலிய அறிஞர்களின் கருத்துப்படி. எனவே இயேசுவும் அவருடைய சீடர்களும் திருப்பாடல்களை நாள்தோறும் பயன்படுத்தினார்கள். நல்ல யூதர்கள் நாள்தோறும் திருப்பாடல்களை பயன்படுத்தி இறைவேண்டல் செய்தார்கள். அதிலே ஒன்றுதான் திருப்பாடல் 136. எனவே அவர்கள் திருப்பாடல் 136 பாடிவிட்டு ஒலிவு மலைக்கு சென்றார்கள் என்று மார்க்கு 14:26 நாம் வாசிக்கின்றோம். இயேசு பாடினார், இயேசு புகழ் பாடல் பாடினார், இயேசு திருப்பாடலை பாடினார். எனவே இயேசு திருப்பாடல்களின் இனிமை மிகு பாடகர் என்று புனித அகுஸ்தீனார் இயேசுவை பாராட்டுகிறார். நாமும் இயேசுவை பாராட்டுவோமாக, பெருமைப்படுத்துவோமாக. திருப்பாடல்களின் இனிமை மிகு பாடகராகிய இயேசுவை போலவே நாமும் திருப்பாடல்களை பாடி மகிழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.